Hello my dear students. 10th standard maths chapter 8 வந்து statistics and probability. இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது introduction to statistics மட்டும் பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டிக்கு தனியாக ஒரு வீடியோ இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இது ஒரு பார்ட் செப்பரேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்ஸில் மார்க்ஸ் வந்து எடுக்கிறாரு. இப்போ இவர் எல்லாத்துலேயும் 80 மார்க்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 80 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு பர்சன்டேஜ்னு ஒன்று போடுவாங்க. பர்சன்டேஜ்னால் எவ்வளோ மொத்தமாக சேர்த்து எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் 1 2 3 4 5 ஸோ ஓவராலாக டோட்டல் வந்து 400 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அவுட் ஆஃப் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த 400 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 1 2 3 4 5 5 8s are 40 400 ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 1 2 3 4 5 5 சப்ஜெக்ட் இருக்குங்களா, அந்த 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா 5 8s are 40 இவர் 80% மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. இந்த பர்சன்டேஜ் என்னென்னா இதை வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா இது மீன் சொல்லுவோம். MEAN மீன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மீனை தான் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் நான் கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்ல, இதை தான் வந்து நம்ம மெயின் சொல்லலாம். இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சோன்னா 5 சப்ஜெக்டோடைய டேட்டா கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்டோடைய டேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 நம்பர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் அந்த 5ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு மீன் கிடைக்குது. இதுதான் வந்து நம்ம மீன் சொல்லுவோம். இந்த மீனை வந்து X பார் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வேறு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து பார்ப்போம்னா லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்க டேட்டாவில் இன்கேஸ் இப்போ இங்கிலீஷில் 90 எடுத்திருக்காரு, அதே மாதிரி மேக்ஸில் சென்டம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் இன்னொன்று வந்து பார்க்குறோம் சோஷியல் சயின்ஸ் இருக்குது. இந்த சோஷியல் சயின்ஸில் சப்போஸ் வந்து ஒரு மார்க் 50 எடுத்திருக்காரு, மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு 80 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்டு. இந்த இடத்துல லார்ஜஸ்ட் அதிகமாக எடுத்த மார்க்கை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா எல்லுன்னு எடுத்துப்போம், லார்ஜஸ்ட் வேல்யூன்னு. அதே மாதிரி இதில் கம்மியான வேல்யூ எதுன்னு பார்க்கும்போது சோஷியல் சயின்ஸில் 50, இதை வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு எடுத்துப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா எப்போவுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கான முக்கியமான ரீசனே. ஏன் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோன்னா சம்மில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி அவங்க கொஷின் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணணுன்றது மொத்தத்தையும் டீட்டெயில்டாக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வந்து வரைக்கும் நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக கம்மியாக எடுத்திருக்க மார்க் வந்து 50 எடுத்திருக்காரு. 50 விட கொஞ்சம் கிரேட்டர்னு பார்த்தா இந்த இடத்துல 2 80 இருக்குது. அப்போ 2 80 எடுத்துக்கலாம். அண்ட் 80 விட கிரேட்டஸ்ட் நம்பர் 90, ஃபைனலாக 100 மார்க்ஸ். அது வந்து நமக்கு அதிகமான நம்பர். இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இந்த அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் அதிகமாக வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இதை லார்ஜஸ்ட் வேல்யூன்னு எடுத்துப்போம். இப்போ இதிலிருந்து நமக்கு சில திங்ஸ்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரேஞ்சை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் இப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மீன்னாலும் நான் என்னென்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த மீனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் மீன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அரித்மெட்டிக் மீனை வந்து நம்ம எக்ஸ் பார்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மா, இந்த சிக்மான்னு இருந்தது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிக்மாவுக்கு ஃபார்முலாஸ் வந்து வரும். ஃபார்முலாஸ் வரும்போது இந்த மீன் இருக்குங்களா, இந்த மீன் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மீனுடைய வேல்யூ வந்து ஃபுல்லாக ஒரு இன்டீஜரான நம்பர் 1 5 10 1000 இந்த மாதிரி எல்லாம் நம்பர்ஸ் வந்துடுச்சுன்னா அப்போது வந்து 4 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம மீன் ஃபைண்ட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூவில் 5.9 2.8 10.6 இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா மீன். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம அரித்மெட்டிக் மீன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். அரித்மெட்டிக் மீன் இதை வந்து எக்ஸ் பார்னு டினோட் பண்ணுவோம். இந்த அரித்மெட்டிக் மீனை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா சேம். இப்போது மீன்னா என்ன, ஆவரேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ எத்தனை டேட்டா இருக்கோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 2 3 4 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்களா. ஸோ அதனால் சம் ஆஃப் ஆல்
அப்சர்வேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன்ஸ்னால் நம்ம என்ன டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை வந்து வச்சு அப்சர்வேஷன் பண்ணி என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது இதுதான் அப்சர்வேஷன்ஸ் மொத்தமே. இந்த அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா கவுண்ட் எத்தனை இருக்குது 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதுதான் வந்து அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா. எல்லா இடத்துலையும் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் பார் கண்டுபிடிக்கும் போது நம்ம அரித்மெட்டிக் மீனை ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஞ்சுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க இந்த அப்சர்வேஷன்ஸில் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும். இப்போ கம்மியாக இருக்கிறது மார்க்ஸ் வந்து 50 சோஷியல் சயின்ஸில், அடுத்தது 2 80s இருக்குது, அண்ட் தென் 90, அண்ட் தென் இந்த இடத்துல 100. இந்த இடத்துல லீஸ்ட் லார்ஜர் வேல்யூ அண்ட் ஸ்மாலர் வேல்யூ எதுன்னு பார்க்குறோம். அந்த எல்லுன்றது என்னென்னா லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ. இப்போ ரேஞ்சுன்றது என்னென்னா லார்ஜர் வேல்யூ எதுவோ அதிலிருந்து ஸ்மாலர் வேல்யூவை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச். இந்த இடத்துல அதிகமான இருக்கக்கூடிய மார்க்ஸ்ன்னு பார்த்தா நமக்கு 100 மார்க்ஸு, அண்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மார்க் வந்து எஸ்ன்னு எடுக்கிறோம், எல் மைனஸ் எஸ். இந்த லார்ஜர் வேல்யூவிலேருந்து ஸ்மாலர் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 100 மைனஸ் அண்ட் ஸ்மாலர் வேல்யூ வந்து 50. இப்போ இந்த இடத்துல நமக்கு ரேஞ்சுன்றது என்னென்னா 50. ரேஞ்ச் வந்து அப் டு 50 வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்றது எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ டிஃபரன்ஸ் ஆஃப் த லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் டிவைடட் பை அடிஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா இதுதான் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர்னா என்ன, இந்த இடத்துல அதிகமாக எடுத்த மார்க் வந்து 100, ரொம்ப கம்மியாக எடுத்த மார்க் 50 டிவைடட் பை 100 ப்ளஸ் 50. லார்ஜர் வேல்யூ ப்ளஸ் 50ன்றது ஸ்மாலர் வேல்யூ. 100 மைனஸ் 50ன்றது நமக்கு 50 டிவைடட் பை இது வந்து 150 ஆகிடும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 5 are 5, 3 5 are 15, 1/3 0.333 சம்திங் வரும். இதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸில் மெத்தட்ஸ் இருக்குது. அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா மீன் வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க. கொடுத்துருக்க எல்லா டேட்டாஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸோ அதை டிவைட் பண்ணுவோம். அப்போ இந்த ஆன்சர் வரும். இந்த மீனுடைய ஆன்சர் ஃபுல் இன்டீஜராக ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக வந்துடுச்சுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீன் ஃபைண்ட் பண்ணுற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். மீன் மெத்தடுன்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளே அந்த மீன் மெத்தட் இது ஒரு மெத்தட்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னே கேட்பாங்க, இல்லை மீன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுங்கன்னா அந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிக்மான்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய சைன். ஓகேங்களா, இது வந்து சிக்மான்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு சம் ஆஃப் கொடுத்துருக்க இன்புட், அதை தான் வந்து எக்ஸ்ஐன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஃபைனலாக. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், நமக்கு மீன், இந்த மீன் வேல்யூ இருக்குங்களா, இந்த மீன் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பரோ அதால் டிவைட் பண்ணும்போது இப்போ 18 ஒரு நம்பர் வந்துருக்குங்களா, இந்த மாதிரி 18 வந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த எக்ஸ்ஐன்றதுனா இன்புட்டை ஸ்கொயர் பண்ணணும். இதுக்கு மீனிங், இதுக்கான மீனிங் இந்த சிம்பிள் வந்து என்னென்னா சம்மேஷன் சொல்லுவோம். சம் ஆஃப் த ஆல் டேட்டாஸ். அப்போ சம்மேஷன் பண்ணுறோம். எதை சம்மேஷன் பண்ணுறோம், எக்ஸ்ஐ ஸ்கொயர் எல்லா ஆன்சர்ஸையும் சம்மேஷன் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து 80 80 80 80 இருக்குங்களா, இல்லை இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ஐ அப்படின்றது இந்த இன்புட் 1 2 3 4 5 இந்த இன்புட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 400. இதுதான் இப்போ சம் ஆகிடுச்சு. நம்ம சம் எதை பண்ணியிருக்கோம், எக்ஸ்ஐ அப்படின்றது இன்புட். இது வந்து இன்புட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ஐக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்ஐயை ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 4 4s are 16, 2 0 4 zeros வரும். ஸோ 16 0 0 0 0ன்னு வரும். அந்த ஆன்சரை டிவைடட் பை என். என்னன்னா என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது, 1 2 3 4 5.
அந்த ஆன்சர் போடணும். மைனஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் அதுக்கப்புறமா ஸ்கொயர் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இன்புட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லா இன்புட்ஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு இதுதான் ஆன்சர் சம் ஆஃப் எக்ஸ்ஐ. இந்த எக்ஸ்ஐ 400 போட்டுட்டு டிவைடட் பை என்னன்னு கொடுத்துருக்காங்களா 1 2 3 4 5 இந்த 5ன்னு போட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டு டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸை 5ன்னு போட்டுருவோம். மைனஸ் போட்டு இந்த இடத்துல ஆட் பண்ண எல்லா ஆன்சர்ஸையும் போட்டு டிவைடட் பை அதுக்கப்புறமா அந்த 5 போட்டு ஆன்சரை அதுக்கப்புறமா ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. இன்னொன்று ஃபார்முலா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு மீன் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதே சிக்மாவை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த மீன் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா சம்மேஷன் ஆஃப் xi minus x bar whole square input minus mean. இங்கே என்ன நம்ம சொன்னோம் இதுதான் arithmetic mean அதுதான் இது divided by n. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த இடத்துல இந்த xi minus x barன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்புட் டிஃபரன்ஸ் ஓகே ஐனா இன்புட்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இதை வந்து இது மொத்தமாக இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்றது தான் நம்ம டிஐன்னு சொல்லுவோம். ஃபைனலாக இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன பண்ணலாம்னா இந்த சம்மேஷன் போட்டு இந்த பார்ட்டுக்கு xi மைனஸ் எக்ஸ் பார் xi மைனஸ் எக்ஸ் பார்னால் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்களா அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்புட் இதுக்கு ஸ்கொயர் டிவைடட் பை என்னன்னு சொல்கிறாங்க. நவ் இப்போ உங்களை மீன் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் இன்புட் பார்க்கணும் அதுக்கப்புறமா மீன் கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எப்போவுமே மீனை வந்து ஃபைன் பண்ணிவிடுவோம். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மீன் ஃபைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இந்த மெத்தடில் மீன் மெத்தடில் நமக்கு மீன் வேணும். ஏன்னா மீன் வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். அரித்மெட்டிக் மீன்ன்ற ஒரு டேமை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து மீன் மெத்தட் ஓகேங்களா. இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்புட்டு மைனஸ் இந்த மீன். இப்போ மீன் வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்ம இந்த கொஷினில் இதையே எடுத்துப்போம். இதுக்கான மீன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பார் அப்படின்றது 580 ஆட் பண்ணிட்டோம் 400 டிவைடட் பை 5 போட்டோம் அப்போ நமக்கு 18 வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து மீன். ஃபஸ்ட்டு இன்புட்டு இங்கே சம்மேஷன் ஒன்று இருக்குது. சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா xi மைனஸ் எக்ஸ் பார் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். அதாவது 80 இதுதான் இன்புட் மைனஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த 80 இந்த மீன். இன்கேஸ் 90 இருந்ததுன்னா 90 மைனஸ் 80 போடுவோம். அப்போ 90ன்றது இங்கே இன்புட் xi இந்த xi எக்ஸ் பார்ன்றது இந்த மீன். இந்த 90 மைனஸ் 80 போடும்போது ஒரு 10ன்னு ஒரு ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் xi மைனஸ் எக்ஸ் பார்னு எழுதிப்போம். எழுதுனதுக்கப்புறமா இதை வந்து இந்த 90யை இந்த மீன் 80ஆல் மைனஸ் பண்ணுவோம். 90 மைனஸ் 80 10 80 மைனஸ் 80 0 100 மைனஸ் 80 20 80 மைனஸ் 80 0 50 மைனஸ் 80 மைனஸ் ஆஃப் 30 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆன்சர் ஒன்று போட்டுப்போம். அதுதான் வந்து சம்மேஷன் புரியுதுங்களா. அந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இந்த எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இன்புட் மைனஸ் மீன் இன்புட் மைனஸ் மீன் இன்புட் மைனஸ் மீன் இன்புட் மைனஸ் மீன் எல்லா ஆன்சர்ஸையும் எழுதிக்கணும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் இந்த சம். அந்த சம்முக்கு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை மேலே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆன்சரை என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும். சி இப்போ நமக்கு இந்த இடத்துல 90 80 100 80 50 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த xi மைனஸ் எக்ஸ் பாரை ஃபைண்ட் பண்ணுறோம். xi மைனஸ் எக்ஸ் பார்னா என்ன இதுதான் xi இன்புட்டு. இந்த 90 மைனஸ் இந்த 80 போடும்போது நமக்கு 10 80 மைனஸ் 80 0 ஆகிடுச்சு. 100 மைனஸ் 80 20 80 மைனஸ் 80 0 50 மைனஸ் 80 மைனஸ் 30. இப்போ இது சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மேஷன்ன்றது என்னென்னா இது ஃபுல்லாக ஃபைன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆன்சர்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கான தான் இது மீனிங். இப்போ இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் நம்ம இங்கே வந்து ஃபைன் பண்ணிட்டோமா இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்.
இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த 10 ஸ்கொயர் பண்ணால் 100, இந்த 20 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஐ மேட் எ ஸ்மால் மிஸ்டேக். இந்த சம்மேஷன்ன்றது இதை ஃபைன் பண்ணிவிட்டு இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய டேம் ஃபைன் பண்ணிவிட்டு இது தனியாக xi மைனஸ் எக்ஸ் பாரை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இப்போ xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு இங்கே 10, இந்த xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 10 100 ஆகிடும், 20 400 ஆகிடும், 13ன்றது என்னாகும் 900 மாறிடும். இப்போ இந்த xi மைனஸ் எக்ஸ் பாருக்கு ஸ்கொயர் இருக்குங்களா, இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஆன்சர்ஸை இங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் சம்மேஷன் அர்த்தம். சம்மேஷன்னா ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 900 1000 1400 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து வருது. இந்த 1400 டிவைடட் பை என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இல்லைனா அப்சர்வேஷன் எத்தனை இருக்குன்னு இந்த 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 5 2s are 10, அகெயின் 5 8s are 40, 0 280 அப்படின்றது தான் இந்த மீன் மெத்தடில் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரெண்டு மெத்தட்லையுமே நமக்கு சேம் ஆன்சர்ஸ் தான் வரும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணும்போது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அஷ்யூம் மீன் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அஷ்யூம் மீன் மெத்தட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ நம்ம மீன் வந்து ஃபைண்ட் பண்ணோம். நமக்கு இந்த இடத்துல மீன் வந்து எக்ஸ் பார் அப்படின்றது தான் மீன். எக்ஸ் பார்னால் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர்ஸோ அதனால் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல மீன் வந்து நமக்கு எக்ஸ் பார் அப்படின்றது 80 அப்படின்னு வந்து வந்தது. இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃபாக ஒரு நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ரெண்டு மெத்தட்ஸில் போகலாம். பட் இந்த ரவுண்ட் ஆஃப்க்கு பதிலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் ஆஃப் வராமல் நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து ஆன்சர்ஸ் வந்திருக்கும். அப்போ டெசிமல் பாயிண்டில் ஆன்சர்ஸ் வரும்போது இவங்க அஷ்யூம் மீன் மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8.6 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இங்கே பார்க்கலாம். உங்கள் கொஷினில் வந்து பாருங்கள், டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய எல்லா மார்க்ஸும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னா 3 4 5 6 7 8 9 10 டேட்டாஸ் இருக்குது. அந்த 10 டேட்டாஸையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணும்போது 35.9 அப்படின்ற ஒரு மீன் வந்திருக்கு. இது என்னென்னா ஒரு டெசிமல். 35.9 வந்து ஒரு டெசிமல் ஆகிடுச்சு. இப்போ டெசிமலாக ஆகும்போது டெசிமலை வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப லேட் ஆகும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மீனை இவங்களே அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. அஷ்யூம் பண்ணும்போது இந்த 35 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 35.9 மட்டும் என்ன பண்ணுறாங்க, நெக்லெக்ட் பண்ணி 35 மீன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 35 மீன் அவங்க எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை வந்து அசம்ஷன் பண்ணிக்கிறோம். நமக்கு டிஜிட்ஸில் வந்து இந்த டெசிமல் பாயிண்டில் வரும்போது அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம் ஆஃப் டிஐ டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ எடுத்தால் இந்த ஆன்சர் வரும். இந்த அஷ்யூம் மீன் மெத்தட்னா என்ன, மீனை நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். மீன் கண்டுபிடிப்போம். 80 வந்ததுன்னா டேரெக்டாக இந்த ரெண்டு மெத்தடில் போவோம். இன்கேஸ் ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா அஷ்யூம் மீன் மெத்தட். அப்போ என்ன பண்ணுவோம், 80.8 இல்லை 80.9 வந்ததுன்னா நான் எடுக்க முடியாது. டெசிமல் பாயிண்ட் எடுத்தால் இது வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப பெருசாக போகும், நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கிறதுனால. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அசம்ஷன் பண்ணிக்கிறேன். நான் 80.8க்கு பதிலாக நான் 18 வந்து மீன் எடுத்துக்கிறேன். அதுதான் அஷ்யூம் மீன் மெத்தட். அப்போ வந்து சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த டிஐன்றது என்ன, xi இன்புட் மைனஸ் எக்ஸ் பார். சிமிலர்லாம் இங்கே இன்புட் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோங்களா. இப்போ இன்புட் xi மைனஸ் எக்ஸ் பார் இதை தான் வந்து நம்ம டிஐன்னு சொல்கிறோம். இந்த டிஐயை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ணணும். அப்போ என்னென்னா இந்த 10 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் தான் டிஐ. இந்த டிஐயை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 400, 300 ஸ்கொயர் பண்ணும்போது 900. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை n போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சம் ஆஃப் த டிஐ மட்டும் போடுவோம். டிஐ மட்டும்னா என்ன, இதுதான் டிஐ. இந்த டிஐயை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணும்போது இந்த மீன் எவ்வளோன்னு பார்த்தா அந்த n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ 5 தான் நம்ம இங்கே எடுத்தது. அந்த 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நமக்கு இன்டீஜர் இல்லாமல் டெசிமல் வேல்யூஸ் வந்ததுன்னா
நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இது வந்து அஷ்யூம் மீன் மெத்தட். அண்டு வந்து லாஸ்ட்டாக இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஸ்டெப் டீவியேஷன். இந்த ஸ்டெப் டீவியேஷன்லாம் கொஷனில் வந்து அவங்களே வந்து பை ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு சிக்மா, எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா தான் நம்ம டினோஷன் கொடுக்குறாங்க. சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம் ஆஃப் di divided by n the whole square. சேம் ஃபார்முலா, பட் இந்த இடத்துல சியை ஒன்று மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த சின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி அப்படின்றது தான் காமன் டிவிசர். சின்றது இந்த இடத்துல காமன் டிவிசர். இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்றத ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினை காமிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஏன்றது அஷ்யூம்டு மீனாக நம்ம எடுப்போம். ஸோ ஏ இந்த இடத்துல வந்து நம்ம டிஐக்கு வந்து இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த டிஐ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம xi மைனஸ் எக்ஸ் பார் யூஸ் பண்ணோம். இந்த எக்ஸ் பார்ன்றது என்ன, மீன். நம்ம ஒரு மீன் வந்து கண்டுபிடிச்சோம். பட் அந்த மீன்லேருந்து நம்ம அசம்ஷனாக என்ன எடுத்தோம், 18 எடுத்தோம். ஸோ அந்த டிஐக்கு xi மைனஸ் நம்ம அசம்ஷனாக எடுத்ததுனால அதை ஏன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே எக்ஸ் பாரை எடுக்க போகிறதில்ல. எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிக்கிறோம் மீனை 80.8 இல்லை 80.9 இல்லை 60.6 வந்ததுன்னா ரவுண்டு பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு 60 எடுப்போம். அப்போ இது அசம்ஷனில் எடுக்கிறதுனால இந்த மீனை வந்து அவங்க ஏன் டினோஷன் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும். இப்போ இந்த இடத்துல மட்டும் அஷ்யூம் மீன் மெத்தடோ இல்லை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லையோ டிஐன்னும் போது நம்ம அசம்ஷனில் என்ன எடுத்துருக்கோமோ அந்த மீனை தான் நம்ம இந்த இடத்துல இன்புட்டில் இருந்து மைனஸ் பண்ணணும். சிமிலர்லி இந்த டிஐக்கு சேம் இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுவோம். இன்டூ இந்த காமன் டிவிசர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது காமன் டிவிசர்னால் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா டேட்டாஸையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கொஷினில் வந்து எல்லாத்துக்குமே காமனாக ஒரு அடிஷன் வந்திருக்கும். இப்போ 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் போயிட்டு ஸ்டெப்பாக தான் டிவைட் ஆகிருக்கு. 5, 10, 15 இல்லைனா 80, 90, 100, 20, 40, 50, 16 இந்த மாதிரி 3-3ஆவோ 5-5ஆவோ அந்த கொடுத்துருக்க கொஷின் வந்து டிவியேஷன் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 8.7 வந்து பார்த்தோம் அப்படின்னா amount of the children have spent for purchasing some eatables. சில்ட்ரன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஈட்டபிள்ஸ் வாங்கிட்டு அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. ஒரு டே ட்ரிப் வந்து கொண்டு போகிறாங்க ஸ்கூல்லேருந்து. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இப்போ இது என்ன இருக்குன்னா ஸ்டெப் 5 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்னன்னா இது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் பாருங்கள். we note that all observations are divisible by 5. எல்லா அப்சர்வேஷன்ஸும் 5ஆல் டிவைட் ஆகும். இல்லை எல்லா அப்சர்வேஷன் 3ஆல் டிவைட் ஆகலாம். எல்லா அப்சர்வேஷன்ஸும் நமக்கு 8, 10 இந்த மாதிரி எல்லா அப்சர்வேஷனும் ஒரு டிவைடண்ட் இருந்தது கரெக்டாக காமனாக இது எல்லாமே டிவிசிபிள் ஆகும்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா we will go with this formula. இந்த ஃபார்முலாவே தான் இந்த ஃபார்முலா கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சியை மல்டிப்ளை பண்ணுறோம் காமன் டிவிசரை. ஸோ காமன் டிவிசரை மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer. ஸோ இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டியில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அதுக்கானதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.